போர்ச்சுகீசிய நாட்டிற்கு சொந்தமான நோசா சென்ஹோரா டு கபோ என்ற இந்த கப்பல் கோவாவில் இருந்து விலை மதிக்க முடியாத பொருட்களுடன் புறப்பட்டு சென்றிருக்கு. 1721 இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கு. அந்த காலகட்டத்தில் கோவாவை போர்ச்சுகீசியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இந்த கப்பல் போர்ச்சுகல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது கடற்கொள்ளையர்களால தாக்கப்படுது. ஒலிவர் டி ஃபசாட் வேலேஸ்வியர் என்பவரின் தலைமையில தான் இந்த கப்பல் கொள்ளையடிப்பதற்காக தாக்கப்பட்டிருக்கு. கடற்கொள்ளையர்களின் கொள்ளை முயற்சியில மிகப்பெரிய சம்பவங்கள்ல ஒன்றா இது பார்க்கப்படுது. அதுல பயணித்த 200 பேரின் கதி என்ன? இந்த கப்பல்ல இந்தியாவில இருந்து 200 பேர் அடிமைகளா சென்றிருக்காங்க. பல பில்லியன் மதிப்புடைய கருவூல பொருட்களும் இவர்களுடன் சென்றுள்ளது. இந்த கப்பல் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட நிலையிலும் கப்பலில் பிடித்து செல்லப்பட்ட 200 பேரும் என்ன கதியானார்கள் என்பது இன்று வரை விலகாத மர்மமாகவே இருக்கு.